Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Mathsல Chapter 1ல Application of Matrices and Determinants என்ற லெசனில் Exercise 1.1ல Question number 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். If A equal to 5, 3, minus 1, minus 2 ஏன்ற மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஷோ பண்ணணும் அப்படின்னா show that a square minus 3a minus 7i2 equal to O2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதை நம்ம ஷோ பண்ணணும். எல்ஹெச்எஸ்ன்னு இதை கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இது வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? ஏ ஸ்கொயர், அப்புறம் 3a வேல்யூ கண்டுபிடிக்கணும், 7i2 கண்டுபிடிச்சிக்கணும். I2னா என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸில் ஐடென்டிட்டி. ஸோ கார்னரில் 1 1 வரும், மற்ற இடத்துல 0 வரும். இதுதான் I2. ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸை என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறோன்னா ஏயை எழுதிக்கிறோம். ஏயோட மேட்ரிக்ஸை எழுதிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதையும் எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏயை 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இதே சேம் ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கணும். 5 இன்ட்டு 5, 5 5s are 25, 3 இன்ட்டு -1 -3 போட்டாச்சு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 இன்ட்டு 3, 5 3s are 15, 3 இன்ட்டு -2 -6 வந்துடுது. இனி என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ரோவை, இந்த இருக்க செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இதே செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ -1 இன்ட்டு 5 -5 -2 இன்ட்டு -1 +2 வந்துடும். ஸோ இங்கே போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ -1 இன்ட்டு 3 -3 -2 இன்ட்டு -2 +4. இனி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 25 - 3 என்ன வரும்? 22. 15 - 6 வந்து 9. -5 +2 என்னது? -3. -3 +4 என்னது? 1. இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 3a கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இன்ட்டு ஏ, 3 போட்டுட்டு 3 இன்ட்டு ஏயோட வேல்யூவை எழுதியிருக்கோம். ஸோ 3யை வந்து உள்ள எல்லா எலமெண்ட்ஸோடையும் நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 இன்ட்டு 3, 5 3s are 15, 3 இன்ட்டு 3, 3 3s are 9, 3 இன்ட்டு -1 என்னது? -3. இந்த 3 இன்ட்டு -2 -6. அவ்வளோதான், 3a கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 7i2. 7i2னா என்னது? 7 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நம்ம 7 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எழுதியிருக்கோம். இங்கே 7ஐ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 இன்ட்டு 1 7, 7 இன்ட்டு 0 0, 7 இன்ட்டு 0 0, 7 இன்ட்டு 1 7 எழுதிட்டோம். இனி எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருந்த எல்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ போட்டிருக்கோம், மைனஸ் போட்டுட்டு 3யோட வேல்யூ எழுதியிருக்கோம், மைனஸ் போட்டுட்டு 7i2வோட வேல்யூவை இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் தான். இங்கே என்ன பண்ணுறோம்? 22, இந்த மைனஸ் மறந்துடக்கூடாது, -15 -7 அப்படின்றத ஃபஸ்ட்டு டேர்மை எழுதுகிறோம். அடுத்து அதாவது A11 டேர்ம், A12 டேர்ம் எப்படி எழுதணும்? 9 -9 -0 அப்படின்றத A12 டேர்ம் எழுதிக்கிறோம். அடுத்து A21 டேர்ம், இந்த டேர்மை நம்ம என்ன சொல்கிறோம்? A21. ஏன் 21? 2 செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற எலமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட், 2 கிராஸ் ஆகிறது இந்த இடம் தானே, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இந்த எலமெண்ட், அதனால தான் A21th எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணணும்? -3 இன்ட்டு -3 +3 ஆகிடும். ஸோ -3 +
+3 அதுக்கப்புறம் -0 -0 இங்கே போட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் 1 -6 ஸோ +6 ஆயிரும். 1 + 6 அடுத்து -7 இந்த -7 இங்கே போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது சிம்பிளிஃபிகேஷன் 22 -15 -7 அப்படின்னா -22 அதை எழுதிடுறோம். இதில் வந்து 0 விட்டு 9 - 9 0 விட்டுடலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 0வை விட்டுடலாம். -3 + 3 இங்கே வந்து 1 + 6னா என்னது 7 -7 இங்கே எழுதிடுறோம். இது 22 - 22னா 0 9 - 9னா 0 -3 + 3னா 0 7 - 7னா 0. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருது 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருது. ஸோ அதில் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன, நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்கிறோன்னா எழுதுகிறோம். எழுதிட்டு அதை போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ். ஏன்னா இதில் ஏ இன்வெர்ஸ்ன்ற டேர்மே இல்லை. ஸோ ஏ இன்வெர்ஸ் வரணும் அப்படின்னா அதில் ஏ இன்வெர்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ A² இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இந்த டேர்ம் எழுதிட்டோம். -3a இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் -7i2 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு O2 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸை அதில் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போது A² இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா என்ன வரும், ஏயோட பவரில் 2 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ மட்டும்தானே வரும், A⁻1 வரும். அதான் இங்கே ஏ போட்டிருக்கோம். அடுத்து 3 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அந்த இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டி அதுதான். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஏ ஈக்குவல் டு I2. இதுதான் என்னென்னா நம்ம இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி படி ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்க்கு நம்ம I2ன்னு போட்டிருக்கோம். அடுத்து 7 இன்ட்டு எந்த ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 இன்ட்டு 3 மாதிரி. ஸோ ரியல் நம்பர்ஸில் ஐடென்டிட்டி என்னது 1 தான். ஸோ 1 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 3 வரது மாதிரி மேட்ரிக்ஸில் ஐடென்டிட்டி என்னென்னா I2. ஸோ I2வால் ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் கிடைக்கும், ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம ரியல் நம்பரில் 0 இன்ட்டு எனி நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 0 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மேட்ரிக்ஸ்லேயும் 0 மேட்ரிக்ஸால் எந்த ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்னா நமக்கு ஏ இன்வெர்ஸ் வேணும். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்மை இங்கே கொண்டு போகிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஸோ இங்கே 0 தானே, 0வோட ப்ளஸ் பண்ணும்போது இதில் ஆக்சுவலாக 0 to +ன்னு வரும். ஸோ ஆட் பண்ணாலும் சேம் 0 மேட்ரிக்ஸால் ஆட் பண்ணும்போது எந்த சேஞ்சும் வராது. ஸோ 7A இன்வெர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே கொண்டு வந்துடுறோம். கொண்டு வரும்போது இந்த பக்கம் என்ன இருக்கும், A - 3I2 இருக்கும். ஸோ அப்படியே மாற்றி எழுதியிருக்கிறோம். A - 3I2 இந்த பக்கம் இருக்குது. இதை இங்கே கொண்டு வர மாதிரி நினச்சிருக்கிறோம். ஸோ அப்படியே டேர்ன் பண்ணி எழுதியிருக்கிறோம். இங்கே பக்கம் இருக்கிறத இங்கே எழுதியிருக்கோம், இங்கே இருக்கிறத இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து ஏ இன்வெர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 7 கீழே கொண்டு போகணும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த 7 கீழே வரும்போது 1/7 மாறுது. அடுத்து A - 3I2 இதை ப்ராக்கெட்டில் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா 1/7ன்றது இது ஃபுல்லாத்துக்குமே காமனாக வரும். அடுத்து ஏயோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/7 இன்ட்டு ஏயோட வேல்யூ, ஏயோட மேட்ரிக்ஸை எழுதுகிறோம். -3 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எழுதுகிறோம். இனி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். 5 -3யை உள்ளே கொண்டு எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -3 இன்ட்டு 1 என்ன வரும், -3 தான் வரும். ஸோ 5 - 3. அடுத்து இந்த டேர்மில் என்ன எழுதணும், 3 -3 இன்ட்டு 0 0 தான். ஸோ 3 - 0 போட்டுடுறோம். அடுத்து -1 இங்கே போட்டுக்கிறோம். -3 இன்ட்டு 0 -0 தான் வரும். ஸோ அதை அங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் -2 இங்கே எழுதிட்டு -3 இன்ட்டு 1 என்ன வரும், -3 வரும். ஸோ இனி சிம்பிளிஃபிகேஷன் தான். 1/7 அப்படியே எழுதிக்கிறோம். 5 - 3 வந்து 2 வரும். 3 - 0 வந்து 3 வரும். -1 - 0ன்றது -1 தான். -2 -5 ரெண்டுமே மைனஸ் நம்பராக இருக்கும்போது என்ன பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ -5. ஸோ நம்ம ஏ இன்வெர்ஸை
கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.